உறுப்பினர் காலாவதியானால் அவர்களின் பயன்பாடுகள் ஆப் ஸ்டோரிலிருந்து அகற்றப்படும். இருப்பினும் ஏற்கனவே உள்ள பயனர்கள் பயன்பாட்டை மீண்டும் பதிவிறக்கும் திறனை தக்க வைத்துக் கொள்கின்றனர். டெவலப்பர்கள் இலவச பயன்பாடுகள், பணம் செலுத்தும் பயன்பாடுகளை வெளியிடலாம். அதற்காக ஆப்பிள் ஒரு 50% குறைப்பை பெறுகிறது. ஆண்டு விற்பனையில் $1 மில்லியன் குறைவாக சம்பாதிக்கும் டெவலப்பர்கள் ஆப் ஸ்டோர் சிறு வணிக திட்டத்திற்கு தகுதி பெறுகின்றனர். ஆப்பிள் 15% கட்டணத்தை மட்டுமே எடுத்துக்கொள்கிறது. iOS ஆனது ஆண்ட்ராய்டை விட மிக குறைவான சந்தை பங்கை கொண்டிருந்தாலும் அதன் பயன்பாட்டு சூழல் அமைப்பு, உயர்தர பயன்பாடுகள் மற்றும் அதிக iOS பிரத்யேக வெளியீடுகளுடன் உயர்ந்ததாக விவரிக்கப்பட்டுள்ளது. ஆண்ட்ராய்டு பதிப்பு துண்டாடுதல், சீரான குறைவான வன்பொருள் மற்றும் குறைந்த பயன்பாட்டு வருவாய் ஆகியவைகளை முக்கிய காரணிகளாக குறிப்பிடப்பட்டுள்ளன. ஆப் ஸ்டோரில் விநியோகிக்கப்படுவதற்கு முன் எல்லா பயன்பாடுகளும் ஆப்பிளின் பயன்பாட்டு மதிப்பாய்வு செயல்முறை நிறைவேற்ற வேண்டும். பொருத்தமற்றதாக கருதும் பயன்பாடுகளை விநியோகிப்பதை விட ஆப்பிளை நிறுத்தலாம். எடுத்துக்காட்டாக, 2009 ஆண்டில் தி சன் ஆபாசமான மேலாடையின்றி பக்கம் 3 சிறுமிகள் காரணமாக செய்தித்தாள் பயன்பாட்டை ஆப்பிள் நிராகரித்தது. 2018 ஆண்டு ஆப்பிள் டம்ளரை ஆப் ஸ்டோரில் இருந்து நீக்கியது. சட்டவிரோத உள்ளடக்கத்தை மேற்கோள் காட்டி டம்ளர் அவர்களின் தளத்திலிருந்து அனைத்து வயது வந்த உள்ளடக்கத்தையும் தடை செய்தது. ஆப் ஸ்டோரின் மறுஆய்வு செயல்முறை டெவலப்பர்களால் விரக்தியானது, போட்டிக்கு எதிரானது மற்றும் அசினேன் என்று விமர்சிக்கப்பட்டது. ஜெயில் பிரேக்கிங் மூலம் பயனர்கள் ஆப் ஸ்டோருக்கு வெளியே சொந்த பயன்பாடுகள் நிறுவலாம். ஜெயில் பிரேக்கிங் பாதுகாப்பு சிக்கல்களை ஏற்படுத்தலாம், மேலும் ஆப்பிள் ஆதரிக்கவில்லை. அக்டோபர் 2013 நிலவரப்படி ஆப்பிள் 60 பில்லியன் ஆப்ஸ் பதிவிறக்கங்களை கடந்துள்ளது. செப்டம்பர் 2016 நிலவரப்படி ஆப் ஸ்டோரிலிருந்து 140 பில்லியனுக்கும் அதிகமான ஆப்ஸ் பதிவிறக்கங்கள் நடந்துள்ளன. ஜனவரி 2017 நிலவரப்படி ஆப் ஸ்டோரில் ஐபோனுக்காக 2.2 மில்லியன் பயன்பாடுகள் உள்ளன. ஜெயில் பிரேக்கிங். iOS ஜெயில் பிரேக்கிங் ஆப்பிள் அங்கீகரிக்கப்படாத மூன்றாம் தரப்பு பயன்பாடுகளை நிறுவுவதை கட்டுப்படுத்துகிறது மற்றும் ஐபோனின் கோப்பு முறைமைக்கு முழு அணுகலை அனுமதிக்காது. ஜொனாதன் சிட்டரின் கூற்றுப்படி, ஐபோன் போன்ற மூடிய சாதனங்களின் தோற்றம் பிசி சகப்பங்கில் இருந்ததை விட கம்ப்யூட்டிங்கை அதிகமாக உரிமையாக்கியுள்ளது. ஜெயில் பிரேக்கிங் பயனர்கள் ஆப் ஸ்டோரில் கிடைக்காத பயன்பாடுகளை நிறுவவும், ஆப்பிள் அனுமதிக்காத வழியில் தங்கள் சாதனத்தை தனிப்பயனாக்கவும் மற்றும் கேரியர் அனுமதியின்றி சிம் பூட்டுகளை தவிர்க்கவும் அனுமதிக்கின்றது. சில ஜெயில் பிரேக் மாற்றங்கள் பின்னர் ஆப்பிளால் நகலெடுக்கப்பட்டு மல்டிடாஸ்கிங் விட்ஜெட்டுகள் மற்றும் காப்பி மற்றும் பேஸ்ட் போன்ற iOS-இல் செயல்படுத்தப்பட்டன. ஜெயில் பிரேக்கிங்கை எதிர்த்து போராட ஆப்பிள் டிஎம்சிஏவை பயன்படுத்த முயற்சித்தது. இருப்பினும் 2010 ஜெயில் பிரேக்கிங் சட்டப்பூர்வமானது என்று அமெரிக்கா கண்டறிந்தது. ஜெயில் பிரேக்கன் ஐபோன்கள் தீம்பொருளின் அதிக ஆபத்தில் உள்ளன. யுனைடெட் ஸ்டேட்ஸில் ஜெயில் பிரேக்கிங் காரணமாக மற்றும் ஆப்பிள் ஐபோனின் உத்தரவாதத்தை ரத்து செய்ய முடியாது ஜெயில் பிரேக் சுரண்டல்களை நம்பியிருக்கிறது. ஆப்பிள் ஐபோனின் வன்பொருள் மற்றும் மென்பொருள் பாதுகாப்பை மேம்படுத்தியுள்ளது. இந்த சுரண்டல்களை கண்டறிய கடினமாக்குகிறது. இதனுடைய சமீபத்திய ஐபோன்களை தற்போது ஜெயில் பிரேக் செய்ய முடியாத அணுகல். ஐபோன் பயனர்கள் காட்சி, செவித்திறன் மற்றும் மோட்டார் தேவைகளை ஆதரிக்கும் அணுகல் தன்மை அம்சங்களை கொண்டுள்ளது. ஐபோன்கள் திரைப்படங்கள், ஆடியோ ஒளிப்பூட்டல்கள், அதிர்வுகள் மற்றும் LED ஃபிளாஷ் மூலம் பயனர்களுக்கு தெரிவிக்கலாம். அதிர்வு வடிவங்களை பயனர்கள் தனிப்பயனாக்கலாம். iOS 15 முதல் சிரி இயர்போன்கள் மூலமாக iOS 16 முதல் சாதனத்தின் ஸ்பீக்கர் மூலமாக அறிவிப்புகளை சத்தமாக படிக்க முடியும். மோட்டார் தேவைகளை கண்ட பயனர்கள் மெனுக்கள் வழியாக செல்லும் வழியை தனிப்பயனாக்க அசிஸ்டிவ் டச் பயன்படுத்த முடியும். கிள்ளுதல் போன்ற சில சைகைகளில் சிரமம் உள்ள பயனர்களுக்கு இது உதவும். மேலும் மெனுவில் தட்டுவதன் மூலம் இந்த செய்திகளை கிடைக்கச் செய்யும் பயனர் தங்கள் சொந்த சைகைகளை உருவாக்கலாம் மற்றும் அசிஸ்டிவ் டச் மெனுவின் தளவமைப்பை தனிப்பயனாக்கலாம். முகப்பு பொத்தானை அழுத்துவதில் பயனருக்கு சிக்கல் இருந்தால் அதை அமைக்கலாம். இதனால் திரையை தட்டுவதன் மூலம் அதை செயல்படுத்த முடியும். iOS சாதனம் சக்கர நாற்காலியில் பொருத்தப்பட்டிருந்தாலும் கூட சுழற்றுதல் மற்றும் அசைத்தல் போன்ற சைகைகள் கிடைக்கும். முன்பக்க கேமராவால் அங்கீகரிக்கப்படாத முக விஷயங்களை பயன்படுத்தி ஐபோனை கட்டுப்படுத்த ஹெட் ட்ராக்கிங் பயன்படுத்தலாம். குறைந்த பார்வை கொண்ட பயனர்கள் வாய்ஸ் ஓவரை இயக்கலாம். இது திரையில் உள்ளதை விவரிக்கும் ஒரு ஸ்கிரீன் ரீடரானது. அதே நேரத்தில் siri ஹேண்ட்ஸ் ஃப்ரீ தொடர்புகளை அனுமதிக்கிறது. பயனர்கள் அதன் இடைமுகத்தை படிக்குவதற்காக வயர்லெஸ் பிரெயில் காட்சிகளை ஐபோன் ஆதரிக்கிறது. கணினி முழுவதும்
உரையை பெரிதாக்கலாம். உருப்பெருக்கி பயன்பாடானது பொருட்களை அடையாளம் காண ஐஃபோனின் லைடர் ஸ்கேனரை பயன்படுத்துகிறது. கதவு கண்டறிதல், ஒலி, பேச்சு மற்றும் ஹாப்டிக்ஸ் மூலம் பயனரை எச்சரிக்க முடியும். மேட் 4 ஐஃபோன் திட்டத்தின் ஒரு பகுதியாக இருக்கும் செவித்திறன் கருவியில் ஐஃபோனிலிருந்து கட்டுப்படுத்தலாம். இந்த செவிப்புலன் கருவியில் லைவ் லிஸ்டனிங் கொண்டுள்ளது. இது ஐஃபோனை ஒரு திசை மைக்ரோஃபோனாக செயல்பட செய்கிறது. அதன் ஆடியோ இணக்கமான செவிப்புலன் கருவிகளுக்கு ஒளிரச் செய்கிறது. சத்தமில்லாத அறையில் ஒரு உரையாடலை கேட்கவோ அல்லது அறை முழுவதும் யாரேனும் பேசுவதை கேட்டோ லைவ் லிசன் பயனருக்கு உதவும். ஆப்பிள் அனைத்து ஏர்போர்ட்டுகளுக்கும் லைவ் லிசன் ஆதரவை உருவாக்கியது. இது இணைக்கப்பட்ட ஐஃபோனின் மைக்ரோஃபோனிலிருந்து ஆடியோவையும் ரிலே செய்ய முடியும். மூடிய தலைப்பு மற்றும் வெளிப்புற டிடிவை சாதனங்கள் ஆதரிக்கப்படுகின்றன. அதே நேரத்தில் லைவ் கேப்ஷனால் ஆடியோவை எல்லா பயன்பாடுகளும் டிரான்ஸ்கிரிப்ட் செய்து திரையில் காண்பிக்க முடியும். மொழி அங்கீகாரம், கதவு மணிகள், கெட்டில்கள், தண்ணீர் ஓடுதல் மற்றும் குழந்தைகள் எழுது போன்ற சுற்றியுள்ள சத்தங்களை அடையாளம் கண்டு திரையில் விழிப்புற்றல் மூலம் பயனருக்கு அறிவிக்கும். வழிபட்டப்பட்ட அணுகல், மன இறுக்கம், ADHD அல்லது உணர்வு சார்ந்த சவால் உள்ளவருக்கு ஒரே பயன்பாட்டில் கவனம் செலுத்த உதவுகிறது. வழிகாட்டு அணுகல் மூலம் பெற்றோர், ஆசிரியர் அல்லது சிகிச்சையாளர் முகப்பு பொத்தானை முடக்கி பயன்பாட்டில் செலவழித்த நேரத்தை கட்டுப்படுத்தும். ஆய்வு சாதனத்தை ஒரே பயன்பாட்டில் இருக்க கட்டுப்படுத்தலாம். இசைப்பலகைக்கான அணுகலை பயனர் கட்டுப்படுத்தலாம் அல்லது திரையின் சில பகுதிகள் உள்ளீட்டை தொடரலாம். சந்தைப்படுத்தல். அசல் ஐஃபோன் அதன் அதிகாரப்பூர்வ அறிவிப்புக்கு முன்பு பெரிதும் விளம்பரப்படுத்தப்பட்டது. சலசலப்பை எதிர்பார்ப்பை உருவாக்கியது. வெளியிடப்பட்டதும் இது TBWA சைட் டே உடன் இணைந்து உருவாக்கப்பட்ட தொலைக்காட்சி இணையம் மற்றும் அச்சுவலம் ஒரு பெரிதும் சந்தைப்படுத்தப்பட்டது. ஆப்பிள் பிரீமியம் மார்க்கெட்டிங் பொசிஷனிங் ஐஃபோனை நிலை சின்னமாக பார்க்க வழிவகுத்தது. ஆப்பிள் சுற்றுச்சூழல் அமைப்பு ஐஃபோன் பிராண்டின் விசுவாசத்தை அதிகரிக்கும் முக்கிய அகலியாக விவரிக்கப்பட்டுள்ளது. iMessage குறிப்பாக அதன் பச்சை குமிழ்கள் நிகழ்வுகளுடன் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளது. iMessageல் மற்ற ஐஃபோன் பயனர்கள் உரைகளுக்கு பயன்படுத்தப்படும் நீல குமிழ்களை காட்டிலும் ஆண்ட்ராய்டு பயனர்களின் SMS செய்திகள் பச்சை குமிழியாக தோன்றும். iOS மற்றும் ஆண்ட்ராய்டு இடையே குழு அரட்டைகள் மோசமாக ஆதரிக்கப்படுகின்றன. எதிர்வினைகள் குமிழியாக இல்லாமல் உரைகளை கட்டுப்படுத்தப்படுகின்றன. மேலும் படங்கள் MMS மூலம் அனுப்பப்படுகின்றன. இது படத்தின் தரத்தை குறைக்கிறது. சில 10 வயதினர் ஆண்ட்ராய்டுக்கு மாறிய பிறகு ஒதுக்கப்படுவதை விவரித்துள்ளனர். இதை கூகுள் கொடுமைப்படுத்துதல் என்று பெயரிடப்பட்டுள்ளது. 87% அமெரிக்க இளைஞர்கள் ஐஃபோன்களை பயன்படுத்துவதற்கு இது ஒரு முக்கிய காரணமாக விமர்சகர்களால் விமர்சிக்கப்படுகின்றது. சில்லறை விற்பனை. சிம் திறக்கிறது. மாதாந்திர கேரியர் ஒப்பந்தத்தின் மூலம் வாங்கப்படும் பல ஐஃபோன்கள் சிம் லாக் செய்யப்பட்டுள்ளன. அவற்றின் பயன்பாட்டை ஒரு குறிப்பிட்ட கேரியர் கட்டுப்படுத்துகிறது. ஐஃபோன் ஆரம்பத்தில் சிம் பூட்டுடன் AT&T நெட்வொர்க்கில் மட்டுமே அமெரிக்காவில் விற்கப்பட்ட நிலையில் பல்வேறு ஹேக்கர்கள் அந்த சிம் பூட்டை கடந்து செல்லும் வழிகளை கண்டறிந்தனர். அமெரிக்காவில் விற்கப்படும் முதல் தலைமுறை ஐஃபோன்கள் கால் பதிக்கும் அதிகமான AT&Tயில் பதிவு செய்யப்படவில்லை. ஐஃபோன் 3G உலகில் வெளியிடுவதற்கு முன்னர் அவை வெளிநாடுகளுக்கு அனுப்பப்பட்டு திறக்கப்பட்டிருக்கலாம் என்று ஆப்பிள் உறுதித்தது. இன்று பல கேரியர்கள் சிம்பூட்டை ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு தானாகவே அகற்றும் அல்லது கோரிக்கையின் பேரில் இலவசமாக அல்லது சிறிய கட்டணத்தில் செய்யலாம். ஆப்பிள் நிறுவனத்திடம் வாங்கப்பட்ட ஐஃபோன்கள் சிம் பூட்டப்படவில்லை. பல கேரியர்கள் ஐஃபோன்களை நீண்டகால ஒப்பந்தத்தில் வாங்காமல் நேரடியாக வாங்கும்போது திறக்கப்பட்ட ஐஃபோனை விற்கின்றன. சில்லறை உத்தி. 2013 முதல் ஐஃபோன் வாங்குவோர் ஆப்பிள் நிறுவனத்திடமிருந்து நேரடியாக புதிய ஐஃபோனை வாங்கும்போது ட்ரேடின் தள்ளுபடியை பெறலாம். கேரியர் ஸ்டார்டர்களை விட ஆப்பிள் ஸ்டோரில் ஐஃபோன்களை வாங்கும் வாடிக்கையாளர்களின் எண்ணிக்கை அதிகரிப்பதை இந்த திட்டம் நோக்கமாக கொண்டுள்ளது. 2015 ஆப்பிள் ஐஃபோன் மேம்படுத்தல் திட்டத்தை வெளியிட்டது. இது 24 மாத குத்தகை ஒப்பந்தமாகும். இது மொபைல் கேரியரோட ஐஃபோன் உரிமையான உறவில் மாற்றம் என்று ஃபேட்சின் விவரித்தது. பழுதுபார்க்கும் தன்மை. ஆப்பிள் ஸ்டோர்ஸ் மற்றும் ஆப்பிள் அங்கீகரிக்கப்பட்ட சேவை வழங்குநர்கள் மட்டுமே உண்மையான மாற்றங்களை செய்ய ஆப்பிளில் அனுமதிக்கப்படுகிறது. மூன்றாம் தரப்பு பழுதுபார்ப்புகளை மிகவும் கடினமாக்க ஆப்பிள் நடவடிக்கை எடுத்துள்ளது. ஐஃபோன் கூறுகள் கரைக்கப்படுகின்றன, மேலும் பல ஒன்றாக ஒட்டப்படுகின்றன. உண்மையான உதிரிப்பாங்களை பெறுவதில் உள்ள சிரமம் மற்றும் ஒவ்வொரு பழுதுபார்ப்பதிலும் உள்ள சிரமம் ஆகியவற்றின் காரணமாக ஐஃபோன்கள் குறைந்த பழுதுபார்க்கும் மதிப்பெண்களை பெறுகின்றன. பயனர்கள் தங்கள் தொலைபேசிகளை பழுதுபார்க்கும் மலிவான விருப்பங்களை வழங்குவதை நோக்கமாக கொண்ட பழுதுபார்க்கும் இயக்கத்தை இது உருவாக்கியுள்ளது. ஆப்பிள் பழுதுபார்க்கும் சட்டத்தை எதிர்த்து போராடியது. பல அதிகார வரம்புகள் EU, UK மற்றும் US உட்பட பழுதுபார்க்கும் உரிமை சட்டங்களை
முகப்படுத்துவதை நோக்கமாக கொண்டுள்ளன. கடந்த காலத்தில் ஆப்பிள் ஐஃபோன் 6 மாடல்களை அவற்றின் முகப்பு பொத்தான்கள் மாற்றிய பின் பிழை 53 செய்தி காட்டுகின்றது. ஆப்பிள் இது ஒரு பிழை என்று அழைத்தது, மேலும் சிக்கலத்திற்கு ஒரு புதுப்பிப்பை வெளியிட்டது. டச் ஐடி சென்சார் கொண்ட ஐஃபோன்களில் டச் ஐடி செயல்பாட்டை இழக்காமல் பயனர்கள் அல்லது சுயாதீன பழுதுபார்க்கும் கடைகளால் முகப்பு பொத்தானை மாற்ற முடியாது. ஏனெனில் ஆப்பிள் அவர்கள் திருத்த கருவியை பொதுவில் வெளியிடவில்லை.